பிரைஸ் தி லார்ட். இன்றைய வேத தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்டுள்ள பகுதி சங்கீதம் 121. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்கு தெரியும், நம்ம உண்டாக்கினவர், நமக்கு எல்லாமாய் இருப்பவர், நம்மை கவனிக்கிறவர், நம்மை நடத்துகிறவர் எல்லாமே நம் ஆண்டவர் என்பதை கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவருமே அறிந்திருக்கிறோம். ஆனாலும் பல வேளைகளில் நமக்கு வருகின்ற பிரச்சனைகளுக்கு ஆண்டவரின் சித்தம் என்ன என்று அறிந்து செயல்பட ஜெபத்தோடு காத்திருப்போம். அதே வேளையில் உறவினர்கள், நண்பர்களை அணுகி நம்முடைய பிரச்சனைகளை சொல்லி மன ஆறுதல் அடைவதாக நினைத்து பகிர்ந்து கொள்வோம். ஆனால் அப்படியல்ல. குடும்பம், நண்பர்கள் அல்லது ஐஸ்வர்யம் இவைதான் நம் வாழ்க்கையில் அடிப்படையான உதவியின் ஊற்று என்று ஒருபோதும் எண்ணக்கூடாது. நம் தேவைகளை சந்திக்கக்கூடிய மூல காரணம் கர்த்தர் மட்டுமே. நம் முழு இருதயத்தோடு விசுவாசம் உள்ளவர்களாய் சகாயம் செய்யும் கிருபைக்காக அவரை மட்டுமே நோக்கி பார்க்க வேண்டும். உண்மையான தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய பாதுகாப்பு, ஆதரவு இவற்றின் கீழ் நாம் நடத்தப்படுவோம். உலக வாழ்வில் காலையில் வீட்டிலிருந்து வேலைக்காகவும் மற்ற காரியங்களுக்காகவும் நாம் செல்லும்போதும் வரும்போதும் நம்மை பாதுகாக்கிறவர் நம் தேவன் மட்டுமே. இவ்வாறாக நம்மை எல்லா நேரங்களிலும் கவனித்து நடத்துகிற தேவனிடத்தில் நம் காரியங்களை நாம் தனிமையில் இருக்கும்போது அவரிடம் தெரிவித்தோமானால் நமக்கு சரியான நேரத்தில் அவரிடம் இருந்து ஒத்தாசை வரும். ஜீவனுள்ள தேவனை மட்டுமே நம்பி இந்த வாழ்க்கை பயணத்தை தொடருவோம். ஆமென்.